மரணம் நடத்தாத பாடத்தை வேதம் கூட நடத்தாது. உபநிஷதம் கூட நடத்தாது. நீங்க எந்த திமிரு வந்தாலும் மரணத்தை பாருங்கள், முதுமையை பாருங்கள். புத்தர் ஞானம் அடைந்தாரு. ஒரு மரணத்தை பார்த்தார், முதுமையை பார்த்தார், நோயுற்றவனை பார்த்தார். இது 3ம் பார்த்தா நமக்கு திமிரு வருமா? இதே போல நோய் நமக்கும் வரும், முதுமை நமக்கும் வரும். பழுத்த இலைய பார்த்து குருத்த இலை வந்து ஏளனம் பண்ணுச்சுன்னுவாங்க. இந்த குருத்த இலையும் நாளை பழுத்த இலையா மாறப்போகுது. இன்றைய பழுத்த இலை நேற்றைய குருத்த இலை, இன்றைய குருத்த இலை நாளைய பழுத்த இலை. இதுதான் நீதி. இதுதான் இயற்கை நியதி. மாறவே மாறாது. அப்ப அந்த 3 விஷயங்கள் இருக்குல்ல, பிணி, மூப்பு, மரணம். பார்த்து கூட மனிதனுக்கு எந்த பயமும் இல்லையேன்னு தான் மகாபாரதத்தில் தர்மர் அந்த யக்ஷனிடம் சொல்லுவார். எனக்கு மிகப்பெரிய அதிசயம் என்பது இந்த மனிதர்கள் நாளுக்கு நாள் ஒவ்வொரு மனிதனும் மரணமடைவதை பார்த்து கூட இவனும் மரணமடைவான் என்கிற சிறிய ஞாபகம் கூட இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கானே, இதை பார்த்தாதான் எனக்கு அதிசயமா இருக்குன்னு பாரு. உண்மையிலே எனக்கும் அதிசயமா தான் இருக்கு. அந்த மரண பயம் என்பது ஏன்னா மரணத்தை பார்த்து பயம் இல்லை. இப்படி நம்ம அடைய போறோம், இதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்?